ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 1ஆம் தேதிக்கு அப்புறம் பல துறைகளில் ஒரு சில முக்கியமான மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஜூலை 1க்கு அப்புறம் எந்தெந்த துறைகளில் எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற லேட்டஸ்டான அப்டேட் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஜூலை 1க்கு அப்புறம் மின்சார கட்டணம் உயரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு. தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு ஒரு முக்கியமான அனுமதியை கொடுத்துருக்குறாங்க. இந்த அனுமதிப்படி நீங்கள் மின்சார கட்டணத்தை உயர்த்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த மின்சார கட்டணம் எந்த அளவுக்கு உயரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.16% அப்படிங்கிற அளவுக்கு இந்த மின்சார கட்டணம் உயரப்போகுது. இந்த மின்சார கட்டண உயர்வு ஜூலை 1 முதல் யாருக்கெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வணிக மின் இணைப்பு வச்சுருக்கவங்களுக்கு இந்த மின்சார கட்டண உயர்வு பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டு உபயோகத்துக்கான இந்த மின்கட்டணம் அப்படிங்கிறது உயர்த்தப்படாது அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு அரசு இதில் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஜூலை 1லேருந்து உயரக்கூடிய இந்த மின்கட்டணம் அப்படிங்கிறது வணிக நிறுவனங்களுக்கு எவ்வளவு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூனிட்டுக்கு 15 பைசாவிலேருந்து மேக்ஸிமம் ஒரு 40 பைசாக்குள்ளே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்கக்கூடிய ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்ரெயினில் அடிக்கடி ட்ராவல் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்டேட்டாக இருக்கும். அதாவது ஜூலை 1ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் தக்கல் டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா, உங்களோட ஐஆர்டிசியோட நீங்கள் வெப்சைட்டில் யூஸ் பண்ணாலும் சரி, ஐஆர்டிசியோட ஆப்பில் யூஸ் பண்ணாலும் சரி, ஐஆர்டிசி அக்கௌண்ட்டோட ஆதார் லிங்க் பண்ண வேண்டியது ரொம்ப கட்டாயமான விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஏன் இப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்கல் டிக்கெட் புக் பண்ணுறதுல ஏற்படுற குளறுபடிகளை தவிர்க்கிறதுக்கு தான் இந்த அப்டேட்டை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்கக்கூடிய மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 1ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் பேன் கார்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா, இனிமேல் பேன் கார்டுக்கு இனிமேல் ஆதார் ரொம்ப கட்டாயமான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட ஏற்கனவே பேன் கார்டு ஆதார் கார்டு இருந்ததுன்னா, உங்களோட பேன் கார்டு பழைய கார்டாக இருக்கிற பட்சத்தில் அதில் ஆதார் கார்டு லிங்க் ஆகிருக்கா அப்படிங்கிற விஷயத்தையும் கரெக்டாக செக் பண்ணியங்க. ஏன்னா பேன் கார்டுக்கு இனிமேல் ஆதார் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான விஷயமா இருக்கும். இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பாரத் பில் பேமெண்ட்டுக்கிட்டேருந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. இது கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்டேட்டாக இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் கார்டு பில் பேமெண்ட் எல்லாமே இனிமேல் பாரத் பில் பேமெண்ட் வழியாக தான் நடத்தப்படணும் அப்படிங்கிற மாதிரி இந்திய ரிசர்வ் வங்கி உத்தரவு போட்டிருக்கிறாங்க. இனிமேல் எல்லா பில் பேமெண்ட்டும் இந்த பாரத் பில் பேமெண்ட் வழியாக தான் நடக்கும். ரிசர்வ் வங்கியோட இந்த உத்தரவு ஜூலை 1லேருந்து அமல்படுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த லிஸ்ட்டில் பார்க்கக்கூடிய அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ரயில்வே டிபார்ட்மெண்ட் சம்மந்தமான ஒரு விஷயம்தான். அதாவது ஜூலை 1க்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட அளவு ரயில் கட்டணம் அப்படிங்கிறத உயர்த்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ரயில்வே துறை அறிவிச்சிருக்கிறாங்க. இதை பற்றின வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம். அதாவது 500 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு கட்டண உயர்வும் இருக்காது. 500 கிலோமீட்டர் தாண்டி நீங்கள் எக்ஸ்ட்ரா போகும்போது ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் உங்களுக்கு 1 பைசா அப்படிங்கிற விதத்தில் இந்த கட்டண உயர்வு இன்க்ரீஸ் ஆகும். ஜூலை 1லேருந்து நீங்கள் இந்த மாதிரியான வாகனங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் டீசல் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி காற்று தர மேலாண்மை ஆணையம் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதில் அவங்க சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 வருஷத்துக்கு மேலே பயன்படுத்தக்கூடிய இந்த டீசல் வாகனமும் 15 வருஷத்துக்கு மேலே பயன்படுத்தக்கூடிய இந்த பெட்ரோல் வாகனங்களுக்கும் இனிமேல் டெல்லி பெட்ரோல் பங்குகளில் நீங்கள் பெட்ரோலோ டீசலோ போட்டுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி காற்று தர மேலாண்மை ஆணையம் உத்தரவு போட்டிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் டெல்லியில் இருக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா இந்த அப்டேட் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள அப்டேட்டாக இருக்கும். பழைய வாகனங்களை பயன்படுத்துறதுக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க. இது ஏன்னா அங்கே காற்று மாசுபாடை குறைக்கிறதுக்கு இந்த உத்தரவை கொண்டு வந்திருக்கிறாங்க. பழைய வாகனங்களுக்கான இந்த உத்தரவும் ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து அமல்படுத்த போகிறாங்க. நாம் இந்த லிஸ்ட்டில் சொன்ன எல்லா விஷயங்களுமே ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து அமல்படுத்த போகிறாங்க. ஜூலை 1க்கு அப்புறம் இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் வருது. இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.